பாடுவேன். கிளைமேட் பொறுத்து யாரும் வந்து நீ கெட்ட வார்த்தை நோத்தாமன்னு வச்சிடக்கூடாது. அவ்வளோதான், சாப்பிட்டு தான், ஒல்லி ஜோக்கு தான். பாட்டு பாட நான் எனக்கு தெரிஞ்சிருந்தேன் நேரம் சூப்பர் சிங்கர் முத்துச்சீப்பை தூக்கி சாப்பிட்டுருப்பேன். எங்கள் அண்ணன் பாட்டு குரல் இருந்துச்சு. இன்னர் ஏந்துங்க பங்காளி, அவுட்டர்ல கேட்குது பங்காளி. சித்ரா சித்ரா அண்ணே பங்காளி, நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எங்க சித்தப்ப மக்க பெரிய பக்கம் நாங்க பல வெதர் அந்துவோங்க. நாங்க ஒரு சாமி கும்பிடுறோங்க. ஆனா என்ன நீங்க அல்ல அல்ல, உண்மையிலேயே இந்த ஊருக்கு வந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தவறே இல்லை செல்லுல. எவனும் லவ்வே பண்ண முடியாதுன்னா அந்த பிள்ளை ஓடி போனாலும் ஒரு வருஷம் கழிச்சு கேட்பேன், தாலி கட்ட போட முட்டை நான் சென்னையா இருக்குன்றது. சித்ரா மச்சாய் சி மங்காளி ஒரு சாமி போடுவீங்க கொஞ்சம் எக்கோ வை. அல்லோ 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 எக்க ஏத்தனா. ஒரே ஒரு குளம், ஒரே ஒரு குளம். என்ன வளம் சொல்லு. ஒரே ஒரு பழத்தை கொண்டு போய், ஒரே ஒரு பழத்தை கொண்டு போய் சிவபெருமான் குடும்பத்தில, சிவபெருமான் குடும்பத்தில் சண்டை வந்ததுடா அந்த காலம், சண்டை வந்ததுடா அந்த காலம். யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ, யாரு முதல்ல உலகத்தை சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கணின்னு ஆரம்பிச்சாரு நாரத மகரிஷி. ஆமா, நாரத மகரிஷி. அப்ப விநாயகரும் முருகனும் முகத்தை பார்த்து செல்ஃபி எடுத்து, ஆமா அவங்க செல்ஃபி எடுத்து, செல்ஃபி எடுத்து. அந்த காலத்துல செல்ஃபி அப்படின்னா முகத்தை பார்த்து அழகு பார்ப்பதே செல்ஃபி எனப்படும். எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவேன். வர்றேன் தம்பியை வர்றேன், எதுக்கு வந்தேன்னு தெரியாம சொன்னாங்களா. ஊரே என் தம்பி தான், ஊரே என் தம்பியா அன்னைக்குதான். எனக்கு சொந்த உலகத்துல லட்சம் பேர்ல இது ஒரு சிம்பிள் வரி மறந்து வச்சாடா செல்ஃபி. அப்ப விநாயக பெருமான் வாகனத்தை தேடும் போது 300 வாமப்புல இருந்துச்சு. அப்படி என்ன வாமப்படுத்துச்சு? அவர் ஏன்னா மூச்சு செத்து போகாதா? ஆனா தமிழ் கடவுள் முருகன், ஆமா நம்ம தமிழ் கடவுள் முருகன் மயிலை வர சொல்லி உலகத்தை வளவர கிளம்பிட்டாரு சாமி. என்ன மயில் பற்றி செத்துறாங்க? மயில் பெரிய மயில் மூடிட்டு வாங்கிற வேண்டாம். ஆனா விநாயக பெருமான் அறிவாளி புத்திசாலி, அறிவாளி புத்திசாலி. உலகத்தில தாய் தகப்பனுக்கு அப்புறம் உலகமே இதாண்டா என்று எடுத்து காட்டி அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்பனையும் தாயை சுத்தி வந்து கனிய வாங்கினாரு விநாயகரு, கனிய வாங்கினாரு விநாயகரு. கூட்டரம்ப கூடியிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க.
அதே சம்பளம் தான் பேரன்பு கொண்டே எக்கோவை கட் பண்ண பங்காளி எக்கோவை கட் பண்ண சொன்னேன்